ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை மண்மனம். இன்றைக்கி நம்மளோட தஞ்சை மண்மனம் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் 65 மெத்தட் 2. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பன்னீர் 65 பண்ணுறதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பன்னீர் 65 மெத்தட் 1 வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த பன்னீர் 65க்கும் இந்த பன்னீர் 65க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போது கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட மனம் சுவை எல்லாமே ஒரு கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கரம் மசாலா ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. இப்போது பெப்பர் தூளும் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் 1 இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா அப்படி இதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் 65 சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எல்லாத்துக்கும் தேவையான அளவு, இந்த பன்னீர் 65க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி சீடை எடுத்துகிட்டு அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. இதில் பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இதுலேயும் இது மேலேயும் அப்படியே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு அதில் அப்படியே கோட் பண்ணி பொரிக்க போகிறோம் இல்லையா. ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்ம வந்து போன பன்னீர் 65ல் பன்னீர் மேலே நம்ம மசாலாஸ்லாம் போட்டு அப்படியே வந்து ஊற வச்சு பொரிப்போம். இப்போ இதை நம்ம கோட் பண்ணி பொரிக்க போகிறோம். பன்னீர் எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பேட்டர் வந்து தயார் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. நீங்கள் உடனே பன்னீரை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஹோம்மேட் பன்னீர். நான் வீட்டிலையே பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் அந்த பன்னீரை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அப்படியே கோட் பண்ணி உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப நேரம் வந்து இதை பொரிய விடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நாங்கள் மேலே இருக்கிற அந்த மாவு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு அது ரெடியானாவே நீங்கள் வந்து பன்னீரை வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். ரெயின் டைம்லலாம் வந்து ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் செய்கிறதும் ஈஸி தான். நீங்கள் ரெடிமேடாக பன்னீர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே முடிவு பண்ணிட்டு இந்த பேட்டரை தயார் பண்ணிவிட்டு டக்குன்னு ஈஸியாக பன்னீர் பொரித்து சாப்பிட்றலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மெத்தட் 1 பன்னீர் 65 அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது டிஷ்ஷஸ் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு மேலே இருக்கிற அந்த மாவு வந்து நல்லா கோட்டாகி அந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சமாக அடங்கினதும் நீங்கள் வந்து பன்னீரை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பொரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து போன பன்னீர் 60 வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி காட்டியிருப்பேன். நீங்கள் மாவு வந்து கோட் பண்ணி பொரிக்கிறதுனால நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஸ்பைசியான முறுமுறு பன்னீர் 65 தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.